வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பேனாக்காரர்களை தொடர்ந்து அரசியல் பயணம் இனி மேற்கொள்வோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, அரசியல் என்ற ஒரு இதை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சாற்றலை மையமாக வச்சு தான் தமிழக அரசியல் களம் இன்றைய வரைக்கும் தற்போது வரைக்கும் நீடிச்சிட்டுனே சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் மாற்றத்திற்கு முக்கிய புள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தன் உரையை ஒரு ரத்தின சுருக்கமாக பேசுவார். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பெருங்கூட்டம் கூடுது. தேர்தல் ஆணையம் 10 மணிக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்த காலகட்டம் 10ன்னா ஒரு 12 மணி வரைக்கும் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ காலத்தில் 10 மணி வரைக்கும் பேசலான்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க. அந்த காலகட்டம் ஒரு 12 மணி வரைக்கும் வச்சுக்கிடுமே. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மக்கள்லாம் குடியிருக்கிற ஒரு இடத்துல அண்ணா பேச போகிற அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா பெருங்கூட்டம் கூடியிருக்கு. மக்களும் களைப்பில் இருக்காங்க. அண்ணா எப்போ வருவாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அண்ணா வராரு. அண்ணா வந்தோன்னா கூட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா தூக்கத்தில் அப்படி மயங்கிட்டு இருக்காங்க. அண்ணா அவங்கள பார்க்காரு, அவங்க முகத்தையும் பார்க்காரு, தன்னுடைய வாட்சையும் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் என்ன பேசணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. 4 வார்த்தைங்க பேசினார். என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, மணியோ 10:30 உங்களை தழுவதோ நித்திரை, மறக்காமல் எமக்கு விடுவீர் முத்திரை அப்படின்னு சொல்லி பண்ணார். அந்த தூக்கத்தில் இருந்த மக்கள் எல்லாம் அந்த தூக்கம் களைஞ்சி இரு கைகள் தட்டி அவருக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அந்த ஆதரவே பார்த்திங்கன்னா அவருக்கு வாக்குகளாக மாறி முதலமைச்சர் பதவியை தூக்கி கொடுத்துனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பேச்சாற்றல் தான் ஒரு உயர்ந்த பதவிக்கு ஒருத்தனை தூக்கிட்டு போகும். பேச்சாற்றல் எப்படி இருக்குன்னா, நம்ம பேசக்கூடிய ஒருவர் முன்னால் நிற்கிறவருடைய முன்னால் அவங்க மனநிலை தெரிஞ்சு அவங்க மனநிலை புரிஞ்சு அதற்கேற்றவாறு பேச வேண்டும். அவ்வாறு பேசும்போது தான் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு பேரறிஞர் அண்ணா நமக்கெல்லாம் ஒரு வரலாறாக திகழ்ந்தார்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா நித்திரையில் இருக்க கூட்டம் தான் தூக்கத்தில் இருக்க கூட்டம் தான். அந்த தூக்கத்தில் கூட்டத்தையும் அந்த தூக்கத்தை கலைச்சி தன்னுடைய அரை நிமிட பேச்சில் மக்களை கவர்ந்தெடுத்து வாக்களை மாற்றிய பெருமை பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா சாரும் அந்த வகையில் வெற்றி வகை சூடியதுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அதைத் தொடர்ந்து பேச்சாற்றல் மூலமே பல தலைவர்கள் ஆட்சியை பிடிச்சாங்கிறது கால வரலாறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வரலாறு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு அரசியலில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியலாகவே மாறிக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற சம்மந்தமாக ஒரு ஆலோசனை, அதாவது அரசியல் ஆலோசனை குழுவை தன் பக்கத்திலே வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். முன்னெல்லாம் கட்சியில் தான் ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. தனியார் நிறுவனத்திடமிருந்து அதை வாங்கி அதை அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க. அரசியல் வியூகத்தை அமைச்சிட்டு இருக்காங்க. அதன்படி அவங்க தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. அவங்களுடைய மைனஸ் ப்ளஸ்ஸு எல்லாத்தையுமே அவங்க அனலைஸ் பண்ணி அதற்கேற்றவாறு வடிவமைச்சு கொடுப்பதனால அவங்க எளிதாக மக்களை கவரும் வகையில் இந்த முறையை பயன்படுத்துகிறாங்க. இதை எல்லா கட்சிகளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிறதே சொல்லலாம். அந்த வகையில் சில இடங்களில் வெற்றியும் சில இடங்களில் தோல்வியும் தழுவிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்து விஷயத்துக்கும் கடைசி காரணமாக இருப்பது மக்களின் முடிவு தான். மக்களின் முடிவு என்பது வாக்குச்சாவடிக்கு செல்லும் அந்த கடைசி நிமிடத்தில் வர வரைக்கும் தன் வாக்கை யாருக்கு செலுத்த வேண்டும் என்பது கூட மாறிவிடும் சூழ்நிலை உண்டு. அந்த வகையில் மக்களின் மனசை அறிய முடியாது என்பது தீர்க்கமான உண்மை தான். அதே நேரத்தில் தற்போது எழுந்திருக்கும் நவீன கால அரசியல் சாணக்கியர்களால் உருவாகக்கூடிய இந்த விஷயம் புறந்தள்ள முடியாது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற அரசியலை தொடர்ந்து பேசுவோம்.